நபிமார்களுடைய வரலாறுகளை தாண்டி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற வரலாறுகளை நாம் பார்த்தால், குகைவாசிகளுடைய வரலாறுகளை அல்லாஹ் பேசுகிறான். சபா நாட்டு அரசினுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய 2 புதல்வர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இப்படி ஆங்காங்கே சில சம்பவங்களை நபிமார்களோடு தொடர்பு படாமல் பொதுவாக அல்லாஹு தாலா சில விடயங்களை சொல்லுவான். அதிலே நிறைய படிப்பினைகளையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். இப்படி சம்பவங்களை சொல்லுகிற அல்லாஹு தாலா நபிமார்களுடைய வரலாறுகளை எதற்காக வேண்டி சொல்கிறான் என்று நானும் நீங்களும் பார்த்தால், திருமறை குர்ஆனுடைய அந்த நடையை எடுத்து பாருங்கள். நாம் ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஒருவரை பற்றி நாம் அவருடைய வரலாற்றை தெரிய வேண்டுமாக இருந்தால், உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், நாம் ஒரு நபித்தோழருடைய வரலாற்றை படிக்கப் போகிறோம் என்றால், அந்த நபித்தோழருடைய வரலாறு குறித்து நாம் எதையெல்லாம் பார்ப்போம்? அவர் எப்பொழுது பிறந்தார், எப்பொழுது மரணித்தார், அவருடைய பிள்ளைகள் யார், மனைவி யார், பெற்றோர்கள் யார், எப்பொழுது இஸ்லாத்துக்கு வந்தார்கள், என்னென்ன யுத்தங்களில் கலந்து கொண்டார்கள், எப்பொழுது மரணித்து போனார்கள், இப்படியான முழு தகவலையும் தேடித்தான் ஒருவருடைய வரலாற்றை நாம் படிப்போம். ஆனால் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லுகிற பொழுது அப்படி முழுமையாக இறைவன் சொல்லுவதில்லை. எந்த நபியுடைய வரலாற்றையும் அல்லாஹு தாலா ஒன்றோ பிறப்பை சொன்னால் மரணிப்பதை சொல்ல மாட்டான், ஒன்றோ தாயை சொன்னால் தந்தையை சொல்ல மாட்டான், தாயையும் தந்தையும் சொல்லியிருந்தால் பிள்ளைகளை சொல்ல மாட்டான், மனைவியை சொல்ல மாட்டான். இப்படி திருமறை குர்ஆனில் அல்லாஹு தாலா நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுகிற பொழுது நீங்கள் அவர்களை பற்றியுள்ள அறிமுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லவில்லை. அந்த நபிமார்களை பற்றியுள்ள அறிமுகம் இதுதான் என்பதை சொல்லுவதற்காக அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி பேசவில்லை. அந்த நபிமார்களுடைய வரலாற்றை இறைவன் சொல்லுகிற பொழுது இந்த உலகில் வாழுகிற ஒவ்வொரு மூமினுக்கும் அவர்களுடைய வாழ்விலே படிப்பினை இருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில் தீர்வு இருக்கிறது, வழிகாட்டல் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக வேண்டித்தான் நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, நபிமார்களுடைய வரலாற்றை எல்லாம் திருமறை குர்ஆனில் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறான் என்பதை திருமறை குர்ஆனை நானும் நீங்களும் புரட்டி படிக்க வேண்டும். எத்தனை நபிமார்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இந்த உலகுக்கு அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது எத்தனை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், இவைகளை எல்லாம் நாம் தேடி பார்த்தால் நாம் சில ஹதீதுகளிலே பார்க்கிறோம். நபிமார்களுடைய எத்தனை நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள் என்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகுக்கு எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று கேட்டார்களாம். அப்படி கேட்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள், 315 ரசூல்மார்கள் வந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஹதீதை பொறுத்த வரைக்கும் இது ஆதாரபூர்வமான ஒரு ஹதீது கிடையாது, இது சஹீஹான ஒரு ஹதீஸ் கிடையாது. 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள், 315 ரசூல்மார்கள் வந்தார்கள் என்ற எண்ணிக்கை என்பது ஆதாரபூர்வமான ஹதீதுகளில் இல்லை. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீதை சொல்லுகிற பொழுது இந்த ஹதீதை ஒவ்வொன்று இமாம் ஹாக்கிம் அவர்களும் அஹ்மத் அவர்களும் இந்த அவர்களுடைய கிரந்தங்களை பதிவு செய்கிறார்கள். இமாம் அல்பானி அவர்கள் இந்த ஹாக்கிமில் வரக்கூடிய செய்தியை எடுத்து அதன் அறிவிப்பாளர் வரிசை ஒவ்வொன்றாக சொல்லுகிற பொழுது அதிலே அறிவிப்பாளர் வரிசையிலும் உஸ்மான் இப்னு அத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் பெறுகிறார். அவர் பலவீனமான ஒருவர், இவருடைய ஹதீதை எடுக்க முடியாது. அதே நேரம் இவருடைய தந்தை இருக்கிறாரே, இவர் யாரிடம் கேட்டாரோ அந்த தந்தை இருக்கிறாரே, அவரும் அறிவிப்பாளர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் ஒரு முதல்லிஸாகவும் இர்சால் செய்யக்கூடியவர்களாகவும் அறிவிப்பாளரை மறைத்து அறிவிக்கக்கூடியவராகவும் அறிவிப்பாளரை விட்டு அறிவிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். ஆனால் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் மிக மிக பலவீனமான ஹதீஸ் என்று இமாம் அல்பானி அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எல்லாம் நபிமார்களுடைய எண்ணிக்கையை பற்றி கேட்கிற பொழுது 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் இல்லை 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள் என்ற செய்தி. அப்படியானால் நாம் அதை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நபிமார்களுடைய நம்பிக்கையை பற்றி சொல்லுகிற பொழுது எங்களுக்கு இத்தனை நபிமார்கள் என்ற நம்பிக்கை அவசியமில்லை, இத்தனை பேர் தான் வந்தார்கள் என்பது அவசியமில்லை. நம்பிக்கையின் ஒரு பகுதி என்ன? நபிமார்களை நம்ப வேண்டும். இந்த இறுதி தூதருக்கு முன்னாலும் பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ப வேண்டும் என்பதுதான் ஈமான். இதைத்தான் திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் தஆலா நபிகளாரை பார்த்து சொல்கிறான், லகத் அர்ஸல்னா ரசூலம் மின் கப்லிக்கும் மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக வ மின்ஹும் மன் லம் நக்ஸஸ் அலைக. நபியே, உங்களுக்கு முன்னால் பல தூதர்கள் வந்தார்கள், அவர்களில் சிலரை நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், சிலரை உங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறோம், உங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்கிறான்.
நபிக்கே தெரியாது. குறிப்பிட்ட நபிமார்களை தவிர்ந்த முன்னால் உள்ள நபிமார்களை பற்றி நபிக்கும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கவில்லை. அப்படியானால் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் இந்த திருமறை குர்ஆனில் எல்லாம் நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி பேசுகிற பொழுது அதில் எல்லாருடைய அதாவது முன்னால் வந்த அத்தனை நபிமார்களுடைய வரலாறையும் சொல்லவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான்.